வெல்கம் டு சேனல். நான் வாசு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன யூனியன் பட்ஜெட் பற்றி தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த பட்ஜெட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். நமக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை தாண்டி IBPS இன்டர்வியூக்கு ரீசெண்டாக நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் இருக்கீங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க ப்ரிடாமினன்டான முக்கியமான விஷயங்கள் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸாம் இன்டர்வியூன்றதை விட நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே தெரிஞ்சிருக்கனாலும் மெயினான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த மெயினான சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் புக்ல பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. அதில் ஸ்மார்ட் ப்ரோன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் சமாதான் ஏன்னு ஒன்று புதுசாக பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஒரு கொஸ்டின் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், அதுக்கான டீடைல் சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ நமக்கு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இதில் பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆஃபரில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதுலேயே அடிஷனலாக டிஸ்கவுண்ட் வேணா BV10 போட்டு 12% டிஸ்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆஃபர் முடியறதுக்குள்ளேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல தரமான கண்டென்ட். பட்ஜெட் பத்தி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டை ரெண்டு பார்ட்டா பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. பார்ட் A, பார்ட் B அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. பார்ட் A ல பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அதை பத்திலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பார்ட் B ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டாக்ஸ், ஸோ டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், TDS இதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் A பற்றி பார்க்கலாம். ஸோ பார்ட் A பார்த்தீங்கன்னா நாலா பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. 4 இன்ஜின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம GDPக்கு மேஜரா பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20% கிட்ட கான்ட்ரிபியூட் பண்றது. நிறைய அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அதவே மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்க நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் PM கிருஷி தான் தானிய யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும். பட் நிறைய காரணத்தினால ஃபார்மர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் பற்றின ஒரு நாலேஜ் இல்லாத காரணத்தினால அவங்களோட ப்ரொடியூஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியாத காரணத்தில் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அக்ரிகல்ச்சரை கிட்டத்தட்ட ஒரு அழிகிற ஸ்டேஜுக்கு போயிருக்கும். நிறைய ஸ்கோப் இருக்கும். பட் ஸ்டில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் ஆகாத ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட உற்பத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக இந்த கிருஷி தான் தானிய யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. 100 செலக்டட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்லாம் கிசான் கிரெடிட் கார்டு, கிராப் லோன், KCC லோன்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. அதில் போயிட்டு பேங்க்ல வாங்குறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க. இப்போ ஒரு 1 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 7000 ரூபா வட்டி அப்படின்னா அதில் ஒரு 3%, 3000 ரூபா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மிச்ச அமௌண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா கட்டினா போதும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கரெக்டாக ரெனியூவல் பண்ணிட்டு இயர்ல ரெனியூவல் பண்ணுறாங்க அவங்களுக்கு சப்வென்ஷன் கிடைக்கும். அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 லட்சம் வரைக்கும் கிராப் லோன் வாங்குறவங்களுக்கு தான் இருந்துச்சு. இப்போ அந்த KCC இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் 5 lakhs 5 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க கிராப் லோன் வாங்கினீங்கன்னா அந்த 3% சப்சிடி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்ற மாதிரி அந்த 3 to 5 பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது மூலமா கோடிக்கணக்கான ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ பேங்க்ல போய் கிராப் லோன்ஸ் வாங்குறது மூலமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தியில் மெயின் அக்ரிகல்ச்சர் உற்பத்தியில் மெயினாக பார்த்தீங்கன்னா காட்டன் தான் இந்தியாவில் மெயின். ஸோ அந்த காட்டன் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 5-year மிஷின் வச்சு இன்னும் என்னென்ன மாதிரிலாம் பண்ணால் காட்டன் எக்ஸ்போர்ட்டை நம்ம பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு 5-year மிஷின் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் காட்டன் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பீகாரில் இந்த மக்கானா அப்படின்ற ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்குது. அது ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா விளைச்சல் இருக்கும். ஸோ தாமரை விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் கூட பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பீகாரில் அது நிறைய பார்த்தீங்கன்னா விளைச்சல் இருக்கு. பட் ஸ்டில் ப்ராப்பராக ஒரு சேனல் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அது நிறைய விளைச்சு அதுலேருந்து லாபம் பார்க்க முடியல. அதனால மக்கானா போர்டு அப்படின்ற ஒன்று பார்த்தீங்கன்னா பீகாரில் செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மக்கானா போர்டு செட்டப் பண்ணுறது மூலம் என்ன கிடைக்கும்னா ஃபார்மர்ஸ்க்கு அந்த போர்டு கூட டைப் பண்ணிக்கிறவங்களாம் பேங்க்லேருந்து ஈஸியாக லோன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த உற்பத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபம் பார்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் அந்த மக்கானா போர்டு அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணுறதுக்கான சேனல்னால அந்த மக்கானா ஃபார்மிங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்க ஃபார்மர்ஸ் கைவிடுற அளவுக்கு போயிடுச்சு. பட் ஸ்டில் அங்கே பார்த்தீங்கன்னா மக்கானா அதிகமாக விளையுதுன்ற காரணத்தால அந்த மக்கானா போர்டு வச்சு அதை திருப்பி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபார்மர்ஸ் விளைவிக்க வைக்கிறதுக்காக அந்த மக்கானா போர்டு பார்த்தீங்கன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு 12 கோடி செலவில் யூரியா பிளான்ட் அஸ்ஸாமில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம மெயினான விஷயங்கள் மட்டும் இதில் பார்க்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவோட அந்த பட்ஜெட் ஹைலைட்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப வளவலன்னு இல்லாமல் மெயினான பாயிண்ட்ஸ்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அடுத்த இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் அவங்க எதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா MSME வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் அதிக ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா MSME தான். ஸோ MSME தான் செகண்ட் இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம மெயினான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸோட கிளாசிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் டர்ன் ஓவரை வச்சு வந்து அந்த கம்பெனி வந்து மைக்ரோவா ஸ்மாலா மீடியமாக இருக்கும். அது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்க 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டர்ன் ஓவர் 2.5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெவல் வரைக்கும் இருந்தால் நீங்கள் மைக்ரோ கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை ஆவீங்க. இந்த லெவல் வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் மீடியம் தான் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோலே ரொம்ப நாள் இருக்கிறது மூலமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து கிடைக்கக்கூடிய லோன்ஸ், கவர்மெண்ட் சப்சிடி, அதுக்கப்புறம் டாக்ஸ், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம க்ரோ ஆகி போயிட்டோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அதெல்லாம் கட்டாயிருமே. நிறைய பேர் க்ரோ ஆகாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கனால நீங்க எவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகுங்க, கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றதுக்காக அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம்கான அந்த கேட்டகரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமாகவும் நிறைய MSME லேபர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அடைகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு மூலமா வந்து 10,000 கோடி வந்து புதுசாக ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க. குட்டி குட்டி ஃபண்ட் மேனேஜர்ஸ் மூலமா புது பிரில்லியண்டான ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் கொண்டு வரவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி ரூபா அவங்க மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த MSME வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மெயினான விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய விஷயம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரிசர்ச், இன்வெஸ்ட்மெண்ட் இன் எக்கனாமி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக மெயினான விஷயம் எல்லாராலையும் வந்து சூப்பர் மூவாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா FDI இன்சூரன்ஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 74% தான் பண்ண முடியும் இருந்துச்சு. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 100% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டார்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவைடட் தட் அந்த கம்பெனி மொத்தத்தையும் வந்து ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI வந்து வெளில இருந்து ஒரு கம்பெனி மொத்தத்தையும் ஒரே கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த 100% வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் மூவாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்து இருக்குது. சில பேர் நல்லதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் கெட்டதுன்னு சொல்கிறாங்க. பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்க சான்ஸ் இருக்குது. FDIல வந்து 74% 100% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பார்ட் B. ஸோ முக்கியமாக இதுக்காக தான் நிறைய பேர் பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்தியாவோட மிடில் கிளாஸ் நிறைய பேர் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு வருது, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு 2 விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். டைரக்ட் டேக்ஸ்ல அந்த இன்கம் டேக்ஸ் வந்து வரும். ஸோ இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் கீழே உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 12 lakhs வரைக்கும் வந்து நீங்கள் டேக்ஸே கட்ட தேவையில்லை. உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 12 lakhs வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் கட்ட தேவையில்லை அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் நீ மிடில் கிளாஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நாட்டோட விலைவாசி வந்து அந்த அளவு ஏறி போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம பேங்கர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில் தான் வருவோம். ஏன்னா மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இனிஷியலாக ஸ்டார்டிங் ஒரு 4-5 இயர்ஸ்ல யாருக்குமே சம்பளம் இருக்காது. ஸோ நம்மளுமே அந்த மிடில் கிளாஸ்க்கு தான் வருவோம். ஸோ 12 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரியில் நியூ டேக்ஸ் ரெஜிமில் உங்களுக்கு என்ரோல் பண்ணிக்கிறது மூலமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டேக்ஸ் ரெஜிம் இருக்கும். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம் இருக்கும். இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம்ல அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. இதில் பார்த்து உங்களுக்கு டவுட் வரலாம். இது வந்து அப் டு 4 lakhs 0% இருக்கு, 4 to 8, 8 to 12 இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் அந்த 4 to 8%, 8 lakhs இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் 5% கொடுத்துருப்பாங்க. அந்த 4 to 8ல அந்த 4 lakhs நம்ம 5% எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20,000 rupees வந்து வரும். அதுக்கப்புறம் 8 to 12 வந்து 10%. ஸோ அந்த 4 லட்சத்தில் ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோம்னா 40,000 வரும். 60,000 வருதா. இந்த 60,000 இனிஷியலாக அவங்க சேலரியில் கட் ஆயிரும். பட் அட் எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ 60,000 வரைக்கும் டேக்ஸ் ரிபேட் கொடுக்குறாங்க. அந்த 60,000 நீங்கள் திருப்பி வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா வந்து 12 lakhs வரைக்கும் நம்ம எந்த விதமான டேக்ஸும் கட்ட தேவையில்லை அப்படின்றத அதுக்கான மீன். 12,75,000 வரைக்கும் டேக்ஸ் இல்லை மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 75,000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து 12,75,000 வரைக்கும் உங்கள் ஆனுவல் இன்கம் போச்சுன்னா நீங்கள் வந்து டேக்ஸே கட்ட தேவையில்லை. இனிஷியலாக கட்டாக ஒரு சில அமௌண்ட்டும் ஐடி ரிட்டர்ன்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துடும். அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த அப்ளிகபிள் பர்சன்டேஜ் படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து கட்டிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் மெயினாக எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து GST அதெல்லாம் வந்து நிறைய பொருளுக்கு ஏற்றிருக்காங்க, நிறைய முக்கியமான பொருட்களை குறைச்சிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் TDS. ஸோ TDS வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து
ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து அந்த சேவிங் ஸ்கீமில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து 50,000 வரைக்கும் இயர்லி இருந்துச்சுன்னா டிடிஎஸ் ஃப்ரீ, அதுக்கு மேலே போச்சுன்னா டிடிஎஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து 50,000 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சேவிங் ஸ்கீம்ஸ் மூலமாக வர இன்ட்ரெஸ்ட் 1 lakh மேலே போச்சுன்னா தான் அவங்களுக்கு வந்து டிடிஎஸ், அது வரைக்கும் டிடிஎஸ் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹவுஸ்லாம் ரெண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் வர இன்கம்ல வந்து அப் டு 2.4 lakhs தான் டிடிஎஸ் எக்ஸம்ஷன் இருந்துச்சு. இப்போ அது 2.4 6 lakhs, 6 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து டிடிஎஸ் கட்ட தேவையில்லை. அதுக்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கட்டணும். ஸோ இதுதான் பட்ஜெட்டில் மெயினாக இருக்க விஷயங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இதை தாண்டி நிறையா தெரிஞ்சுக்கணும்னா அந்த பிஏபியோட அந்த ஷார்ட் ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், போய் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்கள். ஸோ இதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இந்த பட்ஜெட் ரொம்ப நல்லது, இது வந்து ஒரு செக்டார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வந்து குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து எக்கனாமிக் நாலேஜ் எனக்கு வந்து இல்லை. அதெல்லாம் நம்ம வேறு நிறையா சேனலில் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நம்ம கிட்ட இருந்து கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு இருக்க நாலேஜ் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஒரு விஷயம் மட்டும் உங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க, நியூ டேக்ஸ் ரெஜிம். ஸோ இது வந்து எல்லாரையும் நியூ டேக்ஸ் ரெஜிம்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி. ஏன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதில் வந்து நிறைய டிடக்ஷன்ஸ் நமக்கு வந்து இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தரோட சம்பளம் வந்து 12 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் கீழே வந்தாருன்னா அவர் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆனால் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் கீழே போனார்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ 11,50,000 வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது சேவிங்ஸ் வச்சிருந்தாரு, 80C கீழே சேவிங்ஸ் வச்சிருக்காரு, அது ஒரு 1.5 லட்ச ரூபா போகும். ஸோ 10 lakhs. அதுக்கப்புறம் அவருக்கு ஹவுசிங் லோன் வச்சிருக்காரு, அது இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுனா அதுக்கு ஒரு அமௌண்ட் டிடக்ட் ஆகி மிச்ச அமௌண்ட் தான் அவர் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த டிடக்ஷன்லாம் போக ஒரு 850 வருதுன்னா 850 தான் டாக்ஸபிள் இன்கமாக இருக்கும். ஸோ அந்த 850க்கு நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டில் உங்களுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும், உங்கள் கையிலேருந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த டிடக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. வெறும் அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 மட்டும்தான் உங்களுக்கு. மற்ற எந்த டிடக்ஷன் நீங்கள் வந்து காமிச்சிக்க முடியாது. எந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஹவுசிங் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட், அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து காமிச்சிக்க முடியாது. பட் ஸ்டில் இது ரெண்டா கம்பேர் பண்ணுறப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக நமக்கு வந்து போகும். ஸோ அதனால வந்து கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணக்கூடாது. மக்கள் வந்து நிறைய வந்து அவங்க பணத்தை வந்து மார்க்கெட்டில் புழங்கணும், நிறைய வந்து செலவு பண்ணணும். சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சேவிங்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். பட் இந்த டேக்ஸ் போதே அப்படின்றதுக்காக சேவ் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் போதே அப்படின்றதுக்காக ஹவுசிங் லோன் வாங்குவாங்க, டேக்ஸ் போதே அப்படின்றதுக்காக 80Cக்கு நம்ம LIC போடணும், அது போடணும், இது போடணும்னு போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் டேக்ஸுக்காக அவங்க சேவிங் பண்ணக்கூடாது அப்படின்றதுல கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம வந்து நிறைய சேவ் பண்ணாமல் நம்ம பணத்தை வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா தான் வந்து அந்த பார்ட் ஏல நான் ஒரு 4 இது சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர், MSME, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம கிட்ட இருந்து நிறைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் வந்து நம்ம செலவு பண்ணாதான் அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு வந்து சேவ் பண்ணக்கூடாது நிறைய பேர் அப்படின்றதுக்காக அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இந்த நியூ டேக்ஸ் வந்து 12 லட்சம் வரைக்கும் நமக்கு போனால் டேக்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவோட GDP நமக்கு வந்து க்ரோ ஆகணும்னா மக்கள்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இல்லாமல் நிறைய பணம் வந்து செலவு பண்ணாதான் ஆகும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம இந்தியா வந்து எப்படி ஒரு கண்ட்ரி அப்படின்னா வந்து நம்ம அப்பா தாத்தா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தான். ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா அதில் 3 ரூபா சேவ் பண்ணும். அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து எந்த சேவிங்ஸும் இல்லாமல் வந்து எல்லாத்தையும் செலவழிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கவர்மெண்ட் அதை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ண வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக சேவிங்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி வந்து இந்த டேக்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேவையெல்லாம் போடக்கூடாது. டேக்ஸுக்காக LIC பாலிசி, டேக்ஸுக்காக ஒரு PLI, டேக்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் லோன், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட்டை தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் கவர்மெண்ட்லேருந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த பட்ஜெட் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸை நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.